அவங்க அம்மா வந்து அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. ஐயோ என் புள்ள உயிரோட இருக்கா இல்லையா, என் புள்ளை உயிரோட இருந்தா சொல்லுங்க, என் புள்ள செத்துட்டா அவன் உடம்ப எனக்கு தாங்க, சடல தாங்க அப்படின்னு அழுதுகிட்டு இருக்காங்க. அங்கிட்டு மனைவிமார் அழுகுறாங்க, சகோதரிமார் அழுகுறாங்க. அவர்கள் பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளோடு தொடர்பான ஒரு போதைப் பொருள் அது இதன்னு, அதாவது இலங்கையில குற்றச்சாட்டுகள் அதிகமான கைதுகள் அவர்களா தான் இருக்கிறாங்க. அப்ப முதல் நாள் வந்து சரியான வகையில இவங்க செட்டில்மெண்ட் நடக்கல ஜெயிலுக்குள்ள. இவர்கள் சிதறித்தான் இருந்திருக்கிறாங்க. நிறைய பேர் வாட்ஸ்ல உள்ளுக்கு இருந்தாலும் லொக் பண்ணல. இவங்களுக்கு லொக் பண்ண முடியாது. போயிட்டு உள்ளுக்கு ஆற கைது செய்யறீங்களோ இல்லையோ, நீர்வளம் சிறைச்சாலை பொறுப்பான அதிகாரி உடனடியாக கைது செய்யப்படணும். அவர் இதுக்கு உடந்து அப்படி இல்லைன்னா இந்த சம்பவம் அவருக்கு தெரிஞ்சு நடந்திருக்குது. சாப்பாடு போடுறதுக்கு வந்த அதிகாரிகளை ஈவிரக்கம் பார்க்காம அடின்னு அடிச்சு மூஞ்செல்லாம் சிதைகிற அளவுக்கு அடிச்சிருக்கானுங்க. ரொம்ப மோசமான ஒரு நிலை தான். அதுக்கு தான் பதிலுக்கு இவங்க துப்பாக்கி சூடு நடத்துறதுல பல பேர் சிறை கைதிகள் உயிரிழந்திருக்காங்க. அதே நேரத்தில் இல உலையில பூ எல்லாம் இப்ப வறட்சியா நாட்டுல இப்படிதானே. எனக்கு அதை பார்த்தா எப்படி விளக்குறதுன்னா, அந்தாப்பா இதை தின்னுக்கிட்டே போ, இதான் சாப்பாடு, இதை தின்னுத்தானே வளர்ந்தேன், இதை சாப்பிட்டுக்கிட்டே போ. உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தவிருக்கிறேன். இசை ஞானி இளையராஜா சரோட ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி 11th ஜூலை 2026 ஓவோ அரீனா வெம்ப்லியில நடக்க இருக்கு. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்படி நலமாக இருக்கிறீர்களா? நலமாக இருக்கிறேன். இப்போதுதான் நீர்கொழும்பிலிருந்து அதிரடியாக அவசரமாக நம்ம நாட்டு நடப்பு நிகழ்ச்சிக்காக கொழும்புக்கு வந்திருக்கு. நீர்கொழும்பு கேட்டவங்க என்ன டில்சா நேற்று அங்க போக இல்லையான்னு கேட்டோம். நேற்று போக கிடைக்கல. நேற்று இங்கிருந்த கொஞ்சம் அவசரமான வேலைகள் காரணமாக போக முடியாம, ஆனா நேற்றும் போயிருந்தா நைட் அந்த விஷுவல்ஸை கவர் பண்ணிருக்கலாம். ஆனா நேற்றை விட இன்னைக்கு தான் எங்களுக்கு போகக்கூடியதா இருந்துச்சு. காலையிலேயே, இன்னைக்கு அதிகாலையிலேயே நாங்க சில பல நேற்று போயிருந்தீங்கன்னா வர்றதுக்கு உங்களுக்கு பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு, வர்றதுக்கு தாமதம் ஏற்பட்டிருக்கு. ஆமா, ஏன்னா நேற்று வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு அப்புறம் தான் நிறைய எங்களுக்கு காணக்கூடியதாக இருந்துச்சு. நீர்கொழும்பு முழுவதுமே பலத்த பாதுகாப்பு, எஸ்டிஎஃப், ராணுவம். ஏன்னா சில சிறை கைதிகள் தப்பி ஓடிவிட்டார்கள் அப்படின்னு ஒரு செய்தி பரவிடுச்சு வேகமா. அதுக்கப்புறமா அந்த சந்தேகத்துல நிறைய இடங்கள்ல பிளாக் பண்ணி ஒவ்வொரு வெஹிக்கிள் எல்லாம் தேடுறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. அதே மாதிரி இல்ல ஓடல. அது அந்த மாதிரியான இது வரைக்கும் எந்த விதமான ஓட்டம் காட்டுறதெல்லாம் ஒப்போசிஷன் தானே. நீங்க ஓடிக்காங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவங்களாலதான் அந்த செய்திகள்லாம் அப்படி பரவப்பட்டது. ஆனா அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. டோட்டலாவே கொண்டு வந்துட்டாங்க. நேத்து நைட் 700க்கும் அதிகமான சிறை கைதிகளை இலங்கையில வெவ்வேறு இடங்கள்ல இருக்க சிறைச்சாலைகளுக்கு மாற்றி இருக்காங்க. அதுல மெயினான நபர் அந்த சுரேஷ்குமாரைய கொண்டு போய் அவர் அந்த சுரேஷ்குமார் என்ற பேர் கூட ஒரு போலியான பேர் அமெனடில்ஷா இருக்கு. அப்படிதான் சொல்றாங்க. பூரு மூணாங்கிற அண்டர்வேர்ல்டு நபர்கிட்ட ஒர்க் பண்ணிருக்காரு. அதே மாதிரி கேஎல் பத்ர பத்மியோட நெருங்கிய தொடர்பு, இப்படி இவங்களெல்லாம் லிங்க் ஆகின சுரேஷ்குமார்ங்கிற நபர் தான் இத பிரதானமா இருந்திருக்காரு இந்த கலவரத்துக்கு பின்னணியில. ஏன்னா இந்த நபர் வந்து சிறைச்சாலைக்குள்ளேயே ட்ரக்ஸ் வேலைகளை செஞ்சு ஈடுபட்டிருக்காரு. ட்ரக்ஸ் கைமாத்துறது, அது மாதிரி வெளியில ட்ரக்ஸ் கைமாத்துற வேலைகள் எல்லாம் இவர் உள்ளுக்கு இருந்துகிட்டே நல்லா ராஜா மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இதை சொல்லிட்டாங்கன்னு சொல்லித்தான் இந்த பிரச்சனை உருவாகி இருக்கு. காட்டி கொடுத்துட்டாங்க. எல்லாரும் ஆபீஸும் வெளியில இருக்கு, அவர் ஆபீஸ் உள்ளுக்குள்ள இருக்கு. உள்ளுக்கு இருந்து அவர் நல்லா செஞ்சுக்கிட்ட பேருக்கார ஆத்தல்ல. அப்ப எப்படியோ அதே பிரிசனுக்குள்ள இருந்தவங்க வந்து காட்டி கொடுத்துட்டாங்க. காட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் அது தெரிஞ்சுக்கிட்ட சுரேஷ் குமாரை வந்து இவங்க டீமோட போயிட்டு அந்த பிரிசன் வார்டில் இருக்கவங்கள அடிச்சு இவங்களை அடிக்க அப்படி கைகளமா மாறின இடையில போன போலீஸ் ஆபீசர்ஸ் தான் இவங்க எல்லாம் தாக்கியிருக்காங்க. ரொம்ப மோசமான தாக்குதல் தான் நடந்திருக்கு. அங்க இருக்க சிசிடிவி கேமராக்கள் உடைக்கப்பட்டிருக்கு. பாடி ஸ்கேனர்ஸ் அது முழுதும் உடைக்கப்பட்டிருக்கு. அதே இவ்வளவு பெருமதியாம். இப்ப அதெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு. இவங்களோட தேவை என்னன்னு சொன்னா, இப்படியாச்சு இப்ப முன்னே இவங்கள பழி வாங்கிக்கணும். இன்னொன்னு இந்த சிறைச்சாலையில அவங்கள ஸ்ட்ரிக்ட் பண்ண ரைட்டா, ரொம்ப கடுமைப்படுத்தின ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணி போடப்பட்ட எல்லாத்தையும் இவங்க இல்லாம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையில தான் செஞ்சதா சொல்லப்படுது. இன்னைக்கு காலையில அங்க போயிட்டு பார்த்தா உறவினர்கள், இந்த கைதிகளுடைய உறவினர்கள் அழுகுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க சரி என்னதான் இருந்தாலும் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு ரைட்டா. அதனால என்னத்தான் உள்ள இருந்தவன் எப்படியாப்பட்ட
தண்டமா இருந்தாலும், சிறை கைதியா இருந்தாலும், குடுகாரனா இருந்தாலும், அவங்க அம்மா வந்து அங்க அழுதுகிட்டு இருக்காங்க. ஐயோ! என் புள்ள உயிரோட இருக்கா? இல்லையா? என் புள்ளை உயிரோட இருந்தா சொல்லுங்க. என் புள்ள செத்துட்டா அவன் உடம்ப எனக்கு தாங்க, சடலத்த தாங்க. அப்படின்னு அழுதுகிட்டு இருக்காங்க. அங்கிட்டு மனைவிமார் அழுகுறாங்க, சகோதரிமார் அழுகுறாங்க. இப்படி பல பேர் இன்னைக்கு காலையிலேயே வந்து எங்கள உள்ள விடு, எங்கள உள்ள விடு, நாங்க உள்ளுக்கு போறோம்னு சொல்லி போறதுக்கு தடுமாறினப்ப தான் அங்க கொஞ்சம் கலவலையாவுது பிரச்சனை. அதுக்கப்புறமா போலீஸ் அதிகாரிலாம் வந்து அங்க ரொம்ப அதிகாரமான இல்ல டில்சா, ராணுவம்லாம் போட்டு இதுல இல்ல அம்மாக்கள் அல்றன்றத நீங்க சொல்றீங்க. உண்மையில ம், அது வேதனையா தான் இருக்குது. பிள்ளைகளை வளர்க்கும் போது தாய் வளர்க்கும்போது தகப்பனும் கொஞ்சம் கண்டிக்கணும். இப்ப நம்மட குடும்ப சூழல் நமக்கு தெரியும். ஒரு புள்ள கட்டாயம். திடீரென்று ரீச் ஆகுது அல்லது நல்ல ரிச் ஆகுது ம், அல்லது பொடியின கையில காசு புழங்குதுன்னா அதை நீங்க அனுமதிக்காதுங்க. அது எப்படி வந்தது? நம்மட பிள்ளை நம்மட கெப்பாசிட்டி நம்மளுக்கு தெரியும். நம்மட குடும்பத்துல கெப்பாசிட்டி. ம். இதே நிலைமை வடக்கு கிழக்குலயும் இருக்குது. இந்த ஆமா. ஊர்ல ஒரு இன்சிடென்ட் நேற்று ம். பிடிப்பட்டவர் வந்து ஏதோ பக்கெட்டை விழுங்கிட்டாராம்னு சொல்லி அப்புறம் ஏதோ டெத் ஆமெண்ட் ஆ. கேள்விப்பட்டோம். அப்ப இப்படியே இந்த நீங்க சில இடங்கள்ல வந்து பெற்றோர்கள்ன்ற கண்ணீரங்களால பார்க்க இயலாது. ஏன்னா நாங்களும் ஒரு தாயில பிறந்த ஒரு பிள்ளைகள் தான். ம். அப்ப நீங்க இந்த பெற்றோர்கள் என்ற நீங்க மிக பிரதானமான பங்கு வகிக்க வேணும். கட்டாயம். இந்த காசு புழங்கக்குள்ள சந்தோஷமா இருக்கிறது அது எப்படி வந்து இதுக்குள்ள வந்து கேட்கறது கேட்கறதில்ல. இது இந்த இதை அனுமதிக்காதுங்க ப்ளீஸ். இப்ப இது வந்து சிங்களாக்கள் பார்க்க மாட்டாங்க. இது வடக்கு கிழக்குல இருக்கிற பெரிய கிடங்குகள் எல்லாம் இப்ப தோண்டப்பட்டு கொண்டிருக்கு. ம், ம், ம். ஒரு 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 சாதாரணமா மிடில் கிளாஸ்ல இருக்கிற ஒரு ஃபேமிலி டக்கண்டு திடீரென்று ரீச் ஆகுதுன்னு அது எப்படி சார் ம். அதான். விளங்குதா உங்களுக்கு? ரொம்ப பரிசோதிக்கப்பட வேண்டிய ஒரு காலகட்டம் இது. அதான் நான் அண்மையில அது ஒரு விஷயம் சொல்லிடணும், நாங்கள் அதை மிஸ் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். ஜனாதிபதி அனுர்குமார சனக தலைமையிலான ஒரு அவசர கூட்டம் ஒன்று கூட்டப்பட்டு இந்த போதைப் பொருள் தடுப்பு திட்டத்துக்கு இன்னும் என்ன செய்யலாம், இன்னும் ஆக்டிவா என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பேசும்போது தான் இன்னொரு ஐடியா ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கு. எப்படின்னு சொன்னா, இந்த டெஸ்டிங் கிட்ட வந்து வீட்டில் அவங்க கையில கிடைக்கிற மாதிரிக்கு நாங்க வந்து ஏற்பாடு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா தன்னுடைய மகளோ போதைப் பொருள் பயன்படுத்தி இருக்கா அப்படிங்கிறத வீட்டிலேயே டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆன்டிஜென் கிட்ட இல்லாட்டி அந்த டெஸ்டிங் கிட் அந்த கிட்ட வந்து கிடைக்கும்படியா செய்யுங்க அப்படின்னு ஜனாதிபதி சொல்லியிருக்காரு. இப்ப அந்த எப்படி வேலைக்கு இப்ப அந்த சிஸ்டத்தை எப்படி டில்சா கொண்டு வர்றது? ம், ஏனென்றால் பிள்ளைகளுக்கும் இப்ப நீங்க வளர்ந்த நான் வளர்ந்த அல்லது எங்களோட வயதோட இருக்கிறார்கள் வளர்ந்த சூழலும் இப்ப இருக்கிற பிள்ளைகளோட சூழலும் பெரிய இடைவெளி ஏற்படுத்தி இருக்கு. இடைவெளி. ஒரு சில இடங்கள், எல்லா இடமும் இல்லை டில்சா, எல்லா இடமும் இல்லை. ஒரு சில இடங்கள்ல பிள்ளைகள் இப்ப உங்களோட காலத்திலே எல்லாம் குறிப்பிட்ட நேரத்துக்கு நீங்க வீட்டை வரணும். ம், அந்நேரம் இன்னொரு பிரச்சனை தான் பாதுகாப்பு பிரச்சனை. பாதுகாப்பு பிரச்சனை 7 மணியோட எல்லாரும் வீட்டுக்கு வரணும். இப்ப ம். எல்லாம் ஓப்பனா இருக்கு. பிள்ளை எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருதுன்னு தெரியாது. அது சரி. நாங்கெல்லாம் கல்யாணம் கட்டி இப்ப எல்லாம் எங்க அம்மா அப்பா கால் பண்ணி மனைவி வீட்டுல இருந்தாலும் எங்க இருக்காய், நான் இருக்கு இந்த வெளியில, வீட்டுக்கு வரலையா, லேட்டா ஆச்சுட்டானே, கல்யாணத்துக்கு அப்புறம் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. எங்களுக்கு நீங்க இன்னும் ஏதாவது பரவாயில்ல கட்டுப்பாடு. டில்சா. நீங்க ஸ்ரீலங்காவில நமக்கும் போன் பண்ணி இப்ப ஸ்ரீலங்கா டைம் 9 மணி என்ன நாங்க இருக்கிற நாட்டுல உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு கொஞ்சம் முன்னாடி இருக்கும். வீட்டை போயாச்சா என்ற கோல் அங்க இருந்து வருது என்ன. வருது. அந்த போன் வந்தாலே உங்களுக்கே தெரியும் சில நேரம் ப்ரோக்ராம்ல ஐயோ டில்சன் காலையில போன் பண்ண ஆன்சர் இல்ல டில்சன் இப்ப அம்மா அடிக்கிற கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு ஆமா. பிரேக் எடுத்துட்டு ஒரு 1 மினிட் போயிட்டு ஓடியார் நான். அப்படி இந்த இருக்கு. பயத்தை பாருங்க போன் அடிச்சா வீடுகள்ல இருந்து இப்ப இருக்கிற என்ன சொல்ற அந்த 2K கிட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பயம் இல்ல. பயமே இல்ல. அம்மாவாவது ஆட்டுக்குட்டியாவதுன்ட்டு இவங்க பாட்டுக்கு மேயிறது. என்னதான் செய்ய இனி அதுகள் சரியான கண்ட்ரோல். இதுல இலங்கை அரசாங்கம் மிக குறையும். மற்றது நேற்று ஒரு நல்ல ஒரு விடயம் நடந்திருக்கு டில்சன். அது உண்மையில நான் நேற்று செய்திகளுக்கு அப்பாலையும் சொன்னேன்னா அதை ஒரு சில பேர் என்னோட தனிப்பட்ட பதில போன் பண்ணி காய்ச்சிருந்தாங்க. இலங்கை வரலாற்றுல நடந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்கிறன்னு ஒரு அமைச்சர் ஹர்ஷ நாணயக்கார சொன்னது வந்து உண்மையில அவருக்கு இந்த சம்பவம் விசாரணை செய்து வர வேணும். ஆனா ஒரு இன்சிடென்ட் நடந்த உடனே பொறுப்பேற்றன்னு சொன்னால் உண்மையில அது அப்சல்யூட்லி அவருக்கு உண்மையில வாழ்த்துக்கள். எந்த அறிவு கட்டின வகையில அமைச்சர் ஒரு ஆள் சொன்னது இதான் முதல் தரம். நான் செய்திகளுக்கு அப்பால சொன்னேன். நான் இருந்தாலும் நாட்டு நடப்புல எங்கட வீட்டு ப்ரோக்ராம்ல சொல்லணும். அப்ப எங்க வீட்டு நேர்களுக்கும் கேட்பாங்க இல்லையா, மேலதிகமான பல தகவல்கள் நேற்று அதுல நான் டீகோட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி டில்சாண்டதுலயும் பல எதிர்பாராத சம்பவங்கள் எல்லாம் இதுல இருந்தது உங்களோட இன்சைட்லயும். நேர்களை உங்கள்ட்ட ஒரு உண்மையை சொல்ல வேணும். நான் எனக்கு நிறைய பேர் வீடியோ தரேன் செய்திகளுக்கு அப்பாலுக்கு. ஆனா ஒரு வீடியோவும் தரல இந்த பையன், ஒண்ணுமே அனுப்பவும் இல்லை. அதுக்கு நீங்க சிலவுல கேட்டுவீங்க எங்க டில்சான் அந்த வீடியோ வைக்கலையான்னு. இவர் எனக்கு வீடியோ தரல, அதில் நான் வைக்கல, ஒண்ணும் செய்யல. இவர்கிட்ட நீங்க என்ன கேளு. அதுக்கு பதிலா தான் இன்னைக்கு போனோம். இன்னைக்கு போயிட்டு எல்லாமே எக்ஸ்க்ளூசிவா அங்க இருந்தே நம்ம வந்து நாம நேருக்கு இன்றைக்கும் எனக்கு தரல, இன்றைக்கும் இவரு டில்சான் தரல, தந்துருவோம். இன்னைக்கு எடுத்ததெல்லாம் தந்துருவோம். அப்ப என்னடா டில்சான் உண்மையில இது வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும் ஹர்ஷ நாணயக்காரவுக்கு. அடுத்தது என்ன பிரச்சனை என்றால் எனக்கு அதுல காமெடியா இருந்தேன்னு தெரியுமா,
முதல் அமைச்சரா இருந்தாக்கள் எல்லாம் ஒரு பதவி இல்லை. தயாஸ்ரீ ஜெயசேகர, மற்றது முஜிபுர் ரஹ்மான் அமைச்சரா இருக்கல, தயாஸ்ரீ, மற்ற எதிர்கட்சியில் இருந்த பல எம்பிமார் உடனடியாக அமைச்சர் பதவி விலகணுமா. இவங்க நடந்த இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இன்னைக்கு நேத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அப்பதான் ஞாபகத்துக்கு வந்து என்ன சீன், ஈஸ்டர் அட்டாக் நடந்து ஒரு பிரஸ் மீட் ஒண்ணு செஞ்சாங்க, ரைட்டா? இதுல எல்லாரும் இருக்காங்க, எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு, எல்லாம் கக்கபக்கன்னு சிரிச்சுக்கிட்டு தான் பிரஸ் மீட்டை அட்டென்ட் பண்ணாங்க. அப்ப அதுக்கு எல்லாம் என்ன பதிலுங்கிற கேட்கணும் நாங்க உண்மைக்கு இந்த இடத்துல. இப்ப இவருமே அரசியல் நாணயக்காரனா நேத்து வந்து அமைச்சர் வந்து நேத்து வேறொரு நிகழ்வுல இருந்திருக்காரு, ரைட்டா? அவர் தனியா அந்த நிகழ்வுல இருந்து நிறைய நேரம் ஒரு 2-3 மணித்தியாலங்கள் முடிச்சுட்டு அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு வெளியே வந்தோம்னா தான் ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு 2-3 ஹவரா நான் சோசியல் மீடியா பார்க்கல அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாரு. ஏன்னா சோசியல் மீடியாவில் பல கதைகள் தான் எல்லாம் போய்கிட்டு இருக்கு, செய்திகள் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதனால அவர் அதை சொல்றாரு, 2-3 ஹவரா எதுவுமே பார்க்கல, இந்த அப்டேட்டும் இல்லை, நான் நீங்க விட்டோன்னு தான் இந்த வாய்ஸ் கட்டை நான் கொடுத்து முடிச்சுட்டு தான் நான் நீர்கொழும்புக்கு போகணும், போயிட்டு நான் நிலைமையை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அவர் போயிட்டு பார்த்துட்டு இன்னைக்கு காலையிலயும் நீர்கொழும்பு வைத்தியசாலைக்கு போயிட்டு பார்க்க முதலே நடந்த சம்பவத்துக்கு நான் பொறுப்பேற்கிறேன்னா அந்த இடத்துல சொல்லி, இலங்கை உயிர்த்தனாயிர தாக்குதல் நடந்த டைம்ல லோன் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் யாருமே பொறுப்பேற்கலையே, இந்த சம்பவத்துக்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்ன சொன்னாங்க. எங்களுக்கு தெரியும் தகவல் வந்துச்சா, ஆனா இவ்வளவு மோசமா தகவல் நடக்கும்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னவங்க தான் அவங்க தான் இன்னைக்கு கத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன செய்ய? ஆனா டேல் சார், நீங்க கைது நடவடிக்கையில் ஈடுபடுறதெல்லாம் வன்மையா கண்டிக்கிறோம். நாங்க நீங்க இந்த கண்ட மாதிரி எல்லாம் கைது செய்யலாது, இந்த செயற்பாடை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம், சரியா? நீங்க கேட்டு இந்த வீடியோ கொஞ்சம் சிங்களம் கேட்டது எனக்கு, சரியா? சின்ன கேஸுக்கெல்லாம் இப்ப அவங்களோட ஆட்சியில இதெல்லாம் சின்ன கேஸ் போல, அப்படி என்ன நாமல் ஆட்சியில நாமல் சொல்றாரு என்னன்னு சொன்னா, இப்ப பிரிசன்ல வந்து சிறைச்சாலையில வந்து அளவுக்கு அதிகமான கைதிகள் இருக்காங்க. அதுக்கு காரணம் இந்த அரசாங்கம் தான். இந்த அரசாங்கம் அவங்க நியூஸுக்கு தேவையான மாதிரி நியூஸுக்கு ஏதாச்சும் போடணும், இந்த போதைப் பொருள் சம்பந்தமா ஏதாச்சும் ஒரு கைது நடச்சுக்கிற காட்டுறதுக்காக சும்மா பொய்க்கு கேஸ போட்டு கைது பண்ணி சிறைச்சாலைக்கு அனுப்பி, இப்ப சிறைச்சாலையில ஆட்கள் இந்த கைதிகள் வந்து அதிகரிச்ச காரணத்தினால இந்த பிரச்சனை நடந்துச்சு. இந்த அரசாங்கம் தான் இதுக்கு பதில் சொல்லணும். அரசாங்கம் தான் வேணும்னு செஞ்சிருக்கு. ஏண்டா பாப்பா, குடுவோட இந்த போதை பொருளோட எல்லாம் மாட்டுனா, பேக்கெட்டோட மாட்டுனா கைது பண்ணக்கூடாதா? எங்கட ஆட்சியில அதெல்லாம் பெரிய குற்றம் இல்ல, சரியா? நீங்க என்ன குற்றம் பண்ணுவீங்க? அதுதானே நாம சொல்றேன். நீங்க என்ன 2029 ஜனாதிபதி வாரால எதிர்த்து காய்ச்சிட்டு இருக்கிற டீசெண்டா கதைங்க. அது சரி, அவர் சொன்னா சரியா தான் இருக்குங்களா? அப்ப சரிதானே. இப்ப அவருக்கு இதுல சின்ன கேஸ் டீசன், அவர் இதுல நான் பெரிய அண்டா குண்டாவோட வந்தா தான் ரெஸ்பாண்ட் நினைக்கிறேன். இப்ப பார்லிமெண்ட்ல வரதான் காட்சிக்கு இருக்காரு போல, வாய்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கு. பாப்போம், அந்த கருத்தையை பார்க்கலாம். இல்ல போக முதல் கதைக்கிறதெல்லாம் கதைக்கிறேன், இப்போ வெளியே கதைக்க நேரம் இல்ல, விடுங்க அவரை. ஆமா, ஆனா அதுல முக்கியமான விஷயம் கிடைச்சிருக்கு. அதை சொல்லிடுவோம். நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளின் சிரேஷ்ட அதிகாரிகள் நாளைய தினம் கூட்டம் ஒன்றுக்கு அழைக்கப்பட்டுள்ளார்கள். எல்லாத்துக்கும் இம்மீடியட்டா ஒரு மீட்டிங்கோட ரெஸ்பான்ஸ். இதுல ஒரு சம்பவம் அவதானிக்கணும் சொன்னா டெல்சான், முதல் நாள் சம்பவம் நடக்குது 1 மணிக்கு, அது கட்டுப்பாட்டுக்கு வருது. நான் நேற்று இந்த ப்ரோக்ராம இதே விஷயத்த டீப்பா சீரியலுக்கு அப்பால சொன்னேன். சம்பவம் நடக்குது, சரியா? ஒரு இன்சிடென்ட் நடந்தது என்றால் முதல்ல என்ன செய்யணும்? நீங்க முதல்ல என்ன செய்திருக்கணும்? அப்பாவி தமிழ் இளைஞர்கள் ஒரு போராட்டம் நடத்தினாலே உடனடியாக விசேட அதிரடிப்படையினர், போலீசார் சொல்லி பல பேரை இறக்கி சல்லடை போட்டு தேடனி. அனுராதபுரம் சிறைச்சாலை நடந்திருக்கு, வெளிக்கடையில நடந்திருக்குது, மற்ற போகம்பர பல இடங்கள்ல நடந்திருக்கு. தமிழ் அரசியல் கைதிகள் இருந்திருந்தா பல இடத்துல நடந்திருக்கு. முந்த நாள் இந்த இன்சிடென்ட் நடந்தோடனே சிறைச்சாலைகளுக்கு பொறுப்பான அந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை அதிகாரி என்ன செய்திருக்கணும்? அடுத்த நாள் காலையில போலீசார் உணவு கொண்டு போறாங்க. உணவு கொண்டு போகும் வரையும் அவர்கள் முதல் நாள் நைட் வந்து சரியா செட்டில் பண்ணப்படல. முதல் நாள் அந்த போராட்டத்தை குதிச்சாங்க தானே, அவங்க அந்த செல்லுகள்ல போடுபடல, அவர்களுக்கு சில கேட்டகரி தான் இருந்தது. அவர்கள் பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளோடு தொடர்பானவர், போதைப் பொருள் அது இதன்னு, அதாவது இலங்கையில குற்றச்சாட்டுகள் அதிகமான கைதுகள் அவர்களா தான் இருக்கிறாங்க. அப்ப முதல் நாள் வந்து சரியான வகையில இவங்க செட்டில்மெண்ட் நடக்கல, ஜெயிலுக்குள்ள இவர்கள் சிதறித்தான் இருந்திருக்கிறாங்க. நிறைய பேர் வாட்ஸ்ல உள்ளுக்கு இருந்தாலும் லொக் பண்ணல, இவங்களுக்கு லொக் பண்ண முடியாது, போயிட்டு உள்ளுக்கு நோபலா தான் விட்டுருக்காங்க. அப்ப அவங்க வந்து அந்த சரௌண்டிங்ல உள்ளுக்கு தான் எல்லாம் வெளியில இருந்திருக்காங்க, அத பூட்டு போட்டு யாரும் முடியல. இவங்க முதல் நாள் நைட் என்ன செய்து, அந்த இன்சிடென்ட் நடக்குது 1 மணிக்கு நடக்குது, 6 மணிக்கு அண்டர் கண்ட்ரோல் வருது. உடனே இவங்க விசேட அதிரடிப்படை அல்ல பாதுகாப்பு ஏற்பாட்டை உடனடி இந்த இதுல ஆற கைது செய்யறீங்களோ இல்லையோ, நீர்கொழும்பு சிறைச்சாலை பொறுப்பான அதிகாரி உடனடியாக கைது செய்யப்படணும். அவர் இதுக்கு உடந்து அப்படி இல்லைன்னா இந்த சம்பவம் அவருக்கு தெரிஞ்சு நடந்திருக்குது.
முதல் நாள் ஜெயில் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா அதை செட்டில் பண்ணாம அடுத்த நாள் வந்து எப்படி அந்த அந்த 6 பேரும் பாவம், உண்மையில அந்த இறந்த 6 பேரும் அதிகாரி பாவம். மற்றாக்கள் பாவமாண்டு கேக்குறீங்கன்னா அந்த பாவமாண்டு சொன்னா சில விட அது எனக்கு பாவமாயிருமோ தெரியாது. மற்றவர்கள் இறப்பு மரணம் பாவம் நான் சொன்னா எனக்கு பாவமாயிருமோ தெரியாது. அதனால அதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் சொல்லல, பாவம் சொல்லல, பாவம் இல்லைன்னு சொல்லல. பாவம்னு ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த போலீஸ் அதிகாரிகளை இந்த நபர்கள் கைதிகளா இருக்கவங்க வந்து தாக்கியிருக்க முறைய பார்த்து அந்த போட்டோஸ் வந்துச்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்து. இவனுங்க காட்டுமிராண்டித்தனத்தை விட மோசமா அடிச்சிருக்கானுங்க. அவனுங்களுக்கு கிடைச்ச ஆயுதங்கள் இதுல வெப்பன்ஸும் கை மாறி இருக்கதா சொல்லப்படுது. அமைச்சர் சொல்றாரு. டெல்சான், நான் நேற்று என்ன சொன்னேன் உங்கள்ட்ட, டெல்சான் வெப்பன்ஸ் உங்கள்கிட்ட கேட்டேன். நீங்க சொன்ன இல்லன்னா அது வந்து இல்ல, உள்ளுக்குள்ள வெப்பன்ஸ் இருந்து வெப்பன்ஸ் இருந்திருக்கு, அவங்க கையில இருந்திருக்கு. நேத்து கூட நாங்க ஒரு சில ஃபுட்டேஜஸ் பார்க்கும்போது தெரியுது, வெளியில இருந்து ஒரு எஸ்டிஎஃப் கேப் போட்ட ஒரு அட்டு இது போட்ட ஒரு துப்பாக்கி வந்து சுடும்போது உள்ள ஓடுறதுல ஒருத்தர்கிட்ட இருக்கு ஒரு வெப்பன். அது நல்லா விளங்குது. அப்ப அவனுங்க அந்த அங்க இருந்துகிட்டு ஏதோ ட்ரை பண்ணிருக்கானு கேட்ட உடச்சுக்கிட்டு வந்து எல்லாத்தையும் சுட்டு நேற்று திட்டமா இருந்தது சிறைச்சாலை உடைக்கிறது. சிறைச்சாலை உடைச்சு, அதாவது எந்த ஒரு நாட்டிலையும் வந்து கலவரங்கள் ஆரம்பிக்கிறது சிறைச்சாலை உடைப்பதான். அப்ப நேற்று முந்த நாள் வந்து இந்த ஜெயில் வந்து அண்டர் கண்ட்ரோல் இல்லை. அதாவது ஞாயிற்றுக்கிழமை இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் அப்படி ஓப்பனா விடப்பட்டது. இதுல எனக்கு ஒரு சந்தேகமும் எனக்கு இருக்கிற பெரிய கேள்வியும் ஹர்ஷன் நாணயக்காரர் முந்த நாள் இன்சிடென்ட் நடந்தோடனே ஒன் தி ஸ்பாட்ல இருந்து ஸ்டேட்மெண்ட் எடுத்து உடனடி அவர் அண்டர் கண்ட்ரோல கொண்டு வந்திருக்கணும் அமைச்சர். அவர் அடுத்த நாள் இவர் அவரோட கருத்து ஸ்டேட்மெண்ட் ஓகே, மனம் இருந்தது ஓகே. ஆனா முதல் நாள் இவரே இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகல. நாங்க எதையும் சொல்லணும். அவர் மட்டும் இல்ல, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால, சுனில் வட்டக்கல எல்லாம் இருக்காங்க. இவங்க யாருமே அந்த இடத்துக்கு போகல. அதையும் நாங்க கேட்கணும். ஒவ்வொரு இரண்டாவது இப்ப பொறுப்பான அமைச்சர் இவர் தான் ஹர்ஷன் நாணயக்காரர். இவர் என்ன செய்திருக்கணும், உடனே பிரதி அமைச்சர் சுனில் வட்டாக்களை அனுப்பியிருக்கலாம். அல்லது இவர் ஏதாவது இவர் என்ன ஹெல்ப் லைன் எடுத்தார் முதல் நாள்னா இந்த ஒரு ரெக்கார்டும் இல்லை. இவர் ஹர்ஷன் நாணயக்காரர். அப்ப ஹர்ஷன் நாணயக்காரர் இதுக்கு பொறுப்பேற்கிறது சரி. ஏனென்றால் முதல் நாள் ஒரு இன்சிடென்ட், ஒரு ஜெயிலுக்குள்ள ஒரு இன்சிடென்ட் நடக்குது என்றால் அத முதல் நாளே நீங்க அந்த ஜெயில வந்து நீங்க வந்து இன்றைக்கு தேவையில்லாம வடக்கு கிழக்குல போய் சென்று போயிட்டு போட்டுட்டு இல்ல ராணுவ முகாமா அமைச்சிட்டு இருக்கிறீங்க. அண்டும் ஒரு ஆலோசனை சொன்ன அந்த ராணுவத்தை எடுத்துக்கொண்டு வந்து நீங்க இதுக்குள்ள ஒரு கொஞ்சம் ஒரு பெட்டாலியனை போட்டு நீங்க சர்ச் பண்ணிருக்கலாமே. அல்ல அவங்க உடனடியாக சர்ச் பண்ணியிருந்தா அவங்க பாவிச்ச வெப்பன்ஸ் உங்களோட கைக்கு கிடைச்சிருக்கு, அனைத்தும் தவிக்கப்படுறது. இதுல முழு பொறுப்பு அரசாங்கம், மற்றது ஹர்ஷன் நாணயக்கார. முதல் நாள் இன்சிடென்ட் இவங்க டேக் ஓவர் பண்ணு. இவங்க ஊடகத்துக்கு என்னத்தான் சொன்னாலும் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதுன்னு சொன்னாலும் கூட அது முழுமையா கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரல. இவங்க வெளியில கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. வெளியிலன்னா மெயின் கேட்டு கிட்ட, பட் உள்ள அவுட் ஆஃப் த கண்ட்ரோல தான் இருந்திருக்காங்க இவங்க எல்லாருமே. அதனாலதான் மார்னிங் இவங்க வந்து சாப்பாடு கொண்டு போகும்போது அவங்க ஏற்கனவே ரெடியாகி இருக்காங்க அட்டாக் பண்றதுக்கு. அதே மாதிரி வந்த அதிகாரிகள், சாப்பாடு போடுறதுக்கு வந்த அதிகாரிகளை ஈவிரக்கம் பார்க்காம அடின்னு அடிச்சு மூஞ்செல்லாம் சிதைகிற அளவுக்கு அடிச்சிருக்கானுங்க. ரொம்ப மோசமான ஒரு நிலை தான். அதுக்கு தான் பதிலுக்கு இவங்க துப்பாக்கி சூடு நடத்துறதுல பல பேர் சிறை கைதிகள் உயிரிழந்திருக்காங்க. பாவம் சொல்ல முடியாது. இதுல உண்மையில சொல்ல போனா இதுல முழு பொறுப்பும் வந்து சிறைச்சாலை நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு பொறுப்பான சிறைச்சாலை அதிகாரி, மற்ற சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம், மற்றது சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு நீதி அமைச்சர், மற்றது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர். நீங்க சொன்ன பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கடைசா தம்பரம். இந்த குறித்த அமைச்சர் சிலவிட ஞாயிற்றுக்கிழமை என்றால் அமைச்சர் அங்கேயும் கடற்கரையில காத்து வந்துட்டு இருந்தாரு தெரியாது. இப்ப இதுல என்னடா டெல்சான் பாருங்க, அங்க இருக்கிற சிறை கைதிகள் எல்லாம் தேங்காய் களவெடுத்தது, மற்றது கோயில்ல உண்டியல் களவெடுத்த கைதிகள் இல்லை, இருக்கிறதெல்லாம் பக்கா கிரிமினல். வெளியில முழு செய்யக்கூடாத வேலை செய்த கிரிமினல். சரியா? அவங்களை எப்படி ஹேண்டில் பண்றத தெரியுமே. கஷ்டம். இப்ப தமிழ் அரசியல் கைதிகள் இந்த மாதிரி இருந்திருக்கு நிலைமை. முழு பேருக்கும் மரண வீடுதான். அதுல இந்த ஒரு கைதியிலும் மிஞ்சி இருக்க மாட்டாங்க. சான்சனு சம்பவத்தை பண்ணிருப்பானுங்க, பண்ணிட்டு ஏதாச்சும் காரணம் சொல்லியிருப்பாங்க. டீல்சான் இது கௌரவ எதிர்கட்சி தலைவருக்கு ஆதரவாக உடனடியா சுனில் கந்துன்னதி களத்தில் இறங்கின ஒரு சம்பவத்தையும் பார்த்தேன். அது எனக்கு விளங்க இந்த உங்களோட அந்த நாட்டு மொழியில கழிச்சா நம்ம கொண்டு விளங்குது இல்லடா. அதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னா, எதிர்கட்சி தலைவரா சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு இந்த பாராளுமன்ற வரப்பிரசாதங்கள் நிறைய இருக்கு. அப்ப அதுல ஒண்ணுதான் விவசாயிகள், குவி ஜனதாவை விவசாய மக்கள் வந்து இவரை சந்திச்சு அந்த பிரச்சனைகளை முறைப்பாடு செய்யலாம். ஆனா யாரோ ஒரு தரப்பு இன்னைக்கு இந்த விவசாய மக்களை குவிஜனதாவை வந்து எதிர்கட்சி சஜித் பிரேமதாசைய சந்திக்கிறத வந்து தடுத்து இருக்காங்க. அப்ப அவரை கேள்வி எழுப்புறாரு,
எனக்கு இருக்க வரப்பிரசாதம் இவ்வாறு தடுக்கப்பட்டிருக்குன்னு கேள்வி கேட்கும் போது சுனில் நந்தினத்தி அங்கிட்டிருந்து எழுப்பி, ஓ யாரு செஞ்சிருந்தாலும் தவறு, இவர் எதிர்கட்சி தலைவருக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு, யார் அதை பண்ணது, எதிர்கட்சி தலைவர் பேரை சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் பேரை சொல்லாம சொல்றாரு, இல்ல இல்ல அது இங்கதான் நடந்திருக்கு, நீங்க தான் யாரோ எதை செஞ்சிருக்கீங்க அப்படின்னு மாதிரி நான் சொல்றாரு. நினைக்கிறேன் 2029 ஜனாதிபதி வேலையை கொடுத்துட்டாரு போல. வேலையை கொடுத்ததா டெல்சன், அடுத்த ஜனாதிபதி காலியில இருந்தன்னு சன்ன ஜேசுமன்னு சொல்லி இருக்கிறார். அறிவிச்சிட்டாங்களா? ஆமா ஆமா ஆமா, அவர் தான் இப்ப விவசாயிகளோட தான் இருக்காரு, அவரு காலியில் இருக்கவர் தான் அவரே. அப்ப சஜித்துக்கு அலுப்பு கொடுத்த அவங்க தானோ? சொல்ல முடியாது. ஏன்னா விவசாயிகளை வந்து இப்ப அண்டர் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது வந்து இந்த தரப்பு தான். சன்ன ஜெயசுமன, திலீப் ஜெயவீர அவங்க டீம் தான், அவங்க போயிட்டு வந்தோன்னு இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இப்ப போய்கிட்டு இருக்கு. 2029 ஆறு ஜனாதிபதி யாரு, ஜனாதிபதி வேட்பாளர் யாரு, ஜனாதிபதி, அது சரி. அது என்ன டெல்சன், இளவுலையில இந்த பூ எல்லாம் இப்ப வறட்சியா நாட்டுல? இப்படித்தானே. இப்ப எனக்கு அதை பார்த்தா எப்படி விளக்குறதுன்னா, அந்தாப்பா இதை தின்னுக்கிட்டே போ, இதான் சாப்பாடு, இதை தின்னுத்தானே வளர்ந்தேன், இதை சாப்பிட்டுக்கிட்டே போ அப்படிங்கிற மாதிரி. இப்ப பூக்கு பதிலா இலை குலைகளா கட்டி விட்டு அனுப்புறாங்க. அப்படி பக்கத்துல கடிச்சு தின்னுக வேண்டியதுதான். டெல்சன், ஓ எத்தனை பேர் காயமடைந்தார்கள் என தெரியாத அமைச்சர். இது ஒரு எங்கட நாடாளுமன்றத்துல இன்றைக்கு கடுமையான வாத பிரதிவாதம் ஒன்று நடந்து கொண்டிருக்கு. ஆமா ஆமா ஆமா, எல்லாரும் அக்கறை வந்துருச்சப்பா இவங்களுக்கெல்லாம். இப்ப துடிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஐயோ 26 பேர் உயிரிழந்துட்டாங்க, இந்த அரசாங்கம் தூங்குகிறதா அப்படின்னு தான் இப்ப எல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்ப இது நல்ல கண்டென்ட், அவங்களுக்கும் நல்ல கண்டென்ட். இதை வச்சு இன்னொரு 2-3 வாரத்துக்கு ஓட்டலாம், அரசியல் மேடைகள்ல பேசலாம். இந்த தயாசிரி ஜெயசங்கர் அப்பா வெடிச்சுக்கிட்டு இருக்காரு, ஒரே வெடியா இருக்கு. அப்ப பார்க்கணும், அப்ப நேற்று தலத்தா அப்ப அவங்களோட ரெஸ்பெக்ட பார்க்கணும். எம்எல்ஏ தான் இவர் இப்படி சொல்லி சரியா பதவி விலகணும், இப்படி பொறுப்பேற்று சரி வராது, பொறுப்பு தான் யாரும் ஏற்பாங்களே, பொறுப்பேற்று சரி வராது, பதவி விலகு அப்படின்னு அவங்க போறாங்க. இல்ல உடனே இது இல்ல, இவங்களை எல்லாம் கூப்பிட்டு ஜிஎல்பி ஒரு கோஆபரேஷன் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவரோட வீட்டுல உடனே சந்திச்சாங்க எல்லாரும். ஆனா அதுல தமிழரசு கட்சி போகல, நீ அவங்க கண்டனம் தெரிவிக்கல. தேசியளவுல மாநசபை தேர்தல் முடிஞ்ச அப்புறம் இணைஞ்சு கொள்றாங்களோ தெரியாது. இந்த வளமைய தென்னிலங்கையில் நடக்கிற பத்திரிகை மாநாட்டுல மதியாபரணம் சுமந்திரன் ஜனாதிபதி சட்டத்தினை கலந்து கொள்வார். இப்ப அவர் கொஞ்சமா காணல. இல்லாட்டி எதிர்கட்சின்னா அவர் நடுவில் இருப்பார். சிலவள் அவர் சட்ட நடவடிக்கைகள், அதாவது லோயர் அந்த சேவையை எதை செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அரசியல்ல இப்ப பெருசா இல்ல தானே, ஏன்னா வர்றதும் இல்ல பெருசா, எதுக்கு அவங்களாம் பேசுவாங்க. சத்தமா சொல்லுங்களேன், நீங்களே சத்தம் இல்லாம சொல்றீங்க. டெல்சன், சுப்பிரமணியன் கதிராமன் சென்றடைந்திருக்கிறார். உண்மையில இது ஒரு என்ன சொல்ற ஒரு நிகழ்ச்சியான ஒரு சம்பவமா தான் பார்க்கப்பட வேண்டியிருக்கிறார். அவ்வளவு இன்றைக்கு பாத்தீங்கன்னா அந்த சுப்பிரமணியன் என்ற ஞாயிறு பயணத்தில் ஏற்பட்ட ஒரு சிறு விரும்பத்தகாத செயலால அது சமூக வலைத்தளங்கள்ல ஒரு பெரும் அக்கப்போரா மாறி இன்றைக்கு அரபு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி பல சம்பவங்கள் இடம்பெற்று இன்றைக்கு இந்த சுப்பிரமணியன் கதிராமத்துக்கு சென்றடைந்திருக்கிறார். அவருக்குரிய பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்று வனவிலங்குகள் அதிகாரிகள் மற்றும் பலர் அறிவுறுத்தல் வழங்கி அவர் இப்போது அந்த அவரோடு பயணித்த அந்த குழுவோடு சேர்ந்து அவர் கதிராமம் சென்றடைந்திருக்கிறார். அது சிங்கள மக்களும் அவர் போகும்போது அவரை இது செய்கிற விதமா ஒரு விதமான வீடியோ எடுக்கிறாங்க சந்தோஷமா. இது வந்து 2 சமூகங்களுக்கு இடையில ஒரு தேவையில்லாத ஒரு குரோதத்தையும் ஏற்படுத்திட்டு மற்றது இது ஒரு சம்பவம் நடந்துட்டு அவர் உதைச்சிட்டார். அவரும் ஏதோ ஒரு எமோஷன்ல கருத்துக்களை வெளியிட்டுட்டாங்க. கருத்துக்கள் பதிவிடுறவங்க கொஞ்சம் கவனமா பதிவிடணும். அது தமிழா இருந்தானே முஸ்லீமா இருந்தானே ஒரு என்ன சொல்ற ஒரு கோரமான அல்லது ஒரு விரும்பத்தகாத கருத்துக்களை யாருனாலும் தவிர்த்துக்கூடாது. தமிழண்டாலும் சரி முஸ்லீம் சமூகம் சொல்லையாகணும். ஏன்னா எப்படா இப்படி ஒரு சம்பவம் நடக்கணும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க பல பேர் இருக்காங்க. 2 சமூகத்துக்கு இடையிலே தான், ஒண்ணுன்னு இல்லை, தமிழர்களும் அப்படித்தான் முஸ்லிம்களும் அப்படித்தான், 2 பக்கமும் இருக்காங்க. சில பேர் மன்னிச்சு விட்டுறலாம், பாவம் அல்லாஹ் அவர்கள் நபிகள் இருந்தாலே மன்னிக்கிற மனப்பான்மை கொண்டவர் அப்படின்னு சொல்லவரும் இருக்காங்க. ஆனா அதே இல்ல, வனம் அறுக்கணும், தலையை வெட்டணும், வனம் வெட்டி சாய்க்கணும் அப்படின்னு நிலைப்பாட்டில் இருக்காங்க. அதே மாதிரி அந்த பக்கம் நம்ம தமிழ் மக்களும் சில பேர் இனத்துக்கு அதுக்கு 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 சமனாகிற வகையில, அதுக்கு ஈக்குவல் ஆகிற வகையிலே பேசி மாறி மாறி மனதை புண்படுத்திக்கிட்டு எதுக்கு சும்மா எல்லாம் இணைஞ்சி ஒரு நல்லிணக்கத்தோட. சுப்பிரமணியனோட பாத யாத்திரையில இருந்த அந்த என்ன சொல்ற அந்த இதுல இருந்த பக்தர்கள் கூட அந்த நடந்து கொண்டு போனோம், அவர்கள் மன்னி போயிட்டு கூட கடந்து போயிட்டாங்க. அவர்கள் போய் சேர்ந்துட்டாங்க, கதிராமத்துக்கு போயிட்டாங்க. இன்னும் சமூக வலைத்தளங்கள் அது இல்லை. இந்த வன்முறையை தூண்டுற
மற்றது வன்முறை கருத்துக்களை பதிவிடுறத கொஞ்சம் தவித்துக் கொள்றது நல்ல. மக்களை என்னடா இப்ப இருக்கிற தேவை வந்து எல்லாருக்கும் வந்து இலங்கையில ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தணும். அந்த குழப்பம் எப்படா 1 2 3 ஸ்டார்ட் என்ற அளவுல இருக்குது. சில விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டா சஹரான்ல 2.0 இப்ப உருவாகி இருக்குன்னு சில பேர் கதைச்சுக்கிறாங்க. அதையும் நான் காணக்கூடியதாக இருந்துச்சு. ஏன்னா சாரா 2.0 உருவாகி கொண்டு இருக்கின்றாரா, அவதானம் செலுத்துங்கள் இலங்கை போலீஸ் திணைக்களம்னு ஸ்ரீலங்கா போலீஸ் பேஜ் எல்லாம் இப்ப டெக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படியும் போய்கிட்டு இருக்கு. அது வேற போய்கிட்டு இருக்கு. அதான் டில்சன் சொல்றது உண்மை. இதுலயும் ஒரு விடயத்தை சொல்ல வேணும்னா, இந்த சம்பவத்துக்கு பிறகு எப்படி அரபு நாடுகள்ல அந்த இளைஞன் மீது இந்த நடவடிக்கை அது மதத்தின் நிந்தனை என்றதுல அந்த அரபு நாட்டு சட்டத்தில் உட்படுத்தப்பட்டாரோ, அது போன்ற அரபு நாடுகள்ல இருந்து இலங்கையில அந்த இனவாத கருத்துக்களை பரப்பக்கூடிய தமிழரா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தானே அவங்கள வந்து கண்காணிச்சு அவங்களுக்கு ஒரு வழக்கு, அதாவது உங்களுக்கு தெரியும் டில்சன் அம்பிட்டிக்கு போட்ட வழக்கு, அம்பிட்டி சுமன் மற்றது ஞானசாரை போட்ட பிரிவுகளின் கீழ் இவர்கள் கட்டநாயக்க விமான நிலையத்து வரும்போது வழக்குகளை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அரபு நாடுகள்ல இருந்துட்டு அங்கேயே நீங்க என்ன சொல்ற குடித்தன் நடத்தப்படும் இல்லையே, உங்களோட உறவுகளை பார்க்க வரத்தானே. அது ஆறா இருந்தாலும் இலங்கை சட்டத்துல வழக்குகள் பதிவு செய்யற நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கு. சிலருக்கு முடிஞ்ச நினைக்கிறோம். முஸ்லீம் தமிழ் இல்ல பாகுபாடுல ஆரண்டாலும் அந்த வெளிநாடு ஒன்றுல இருந்து இலங்கையில வன்முறையை பரப்புறது டெல்சான் கணக்க கொமெண்ட்ஸ்கள் வந்திருக்கு. அதுல பார்த்தோம்னு சொன்னால் குறிப்பா வந்து எல்லாத்தையும் திசை திருப்பி விட்டு யாரோ ஒரு பெரும் புள்ளி நாட்டை விட்டு ஓடப் போகிறார். இதை நாங்கள் நேற்றே எச்சரித்திருந்தோம். அவர்கள் தம்பி ஓடினால் அண்டை நாட்டுக்கு சென்று அங்குதான் ஒளிந்து கொள்ள முடியும். ஏனெனில் அவர்கள் அந்த அண்டை நாட்டின் நோக்கத்துக்காகத்தான் செயற்படுகிறார்கள். உங்களுடைய கருத்து அதுக்கு அப்பால் செய்திகளுக்கு அப்பால் இருவரின் சிரிப்புத்தான் நான் ரசித்தேன் சிரித்தேன். செய்திகளுக்கு அப்பால் அல்ல நாட்டு நடப்பு. நீங்கள் அந்த ப்ரோக்ராம் பார்த்திருக்கிறீங்க, நன்றி. தமிழ் மக்கள் அனுபவித்த கொடுமையான துன்பங்களையும் சித்திரவதைகளையும் இனி சிங்கள தேசம் அனுபவிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது. யாரா இருந்தாலும் எங்களுக்கு நடந்த அந்த துன்பம் இன்னும் ஒருவருக்கு நடக்கக்கூடாதுன்றதுல பழிவாங்குற மனநிலை தமிழ் மக்கள்கிட்ட இல்லை. இருந்தாலும் கூட அந்த நீங்க சொன்ன கருத்து சில வேளை கர்மா என்று சொல்லுவாங்க, அது நமக்கு தெரியாது, பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் சரியாகத்தான் சொன்னீர்கள், கருதினாளாக இருக்க அவருக்கு தகுதி இல்லை. ஆமீன். அடுத்த கொமெண்ட், குடைச்சல் கொடுக்கும் காலாவதியான அரசியல்வாதிகளின் தொல்லை பெருந்தொல்லை, நாட்டுக்கு இவர்கள் தான் உண்மையான தீவிரவாதிகள் என்று ஒரு நல்ல ஆலோசனை சொல்லியிருக்கேன். சொர்க்கவாசல் படம் பார்த்த மாதிரியே இருந்துச்சு இந்த சிறைச்சாலை சம்பவம். சொர்க்கவாலம் வாசல் பார்த்த மாதிரி. ஒருவேளை இந்த கலவரத்தை திசை திருப்பி சிறையில் உள்ள யாரையாவது ஒரு முக்கிய புள்ளியை தப்பிக்க வைக்க சதி செய்திருக்கலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அந்த கஞ்சிப்பான அவங்க எல்லாம் கொஞ்சம் காலம் வந்து ஓடி அந்த அப்படியே அந்த சதி நடந்திருக்கலாம்னு சொல்லப்படுது. ஒருவேளை இந்த கலவரம் அவ்வாறாதான் கட்டமைத்திருக்கலாம் என்று நண்பர் அதனை சந்தேகப்படுறார். இந்த காலத்தில் மஹிந்தவின் இசையமைப்பாளர் கருதினால் இளையராஜா. ஓகேடா, அந்த கமெண்ட் சொல்ல நாங்க நிறைய கொண்டு வர நினைக்கிற நிகழ்ச்சியை. சரி, பலர் பல பின்னூட்டங்கள் இருக்கிறீங்க, பலர் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி என்ற நாளை இருக்கிறீங்க. நன்றி, நாளை சந்திப்போம். இன்னும் நாளைக்கு சந்திக்கலாம் புது அப்டேட்டோட, இன்னும் நிறைய கதை. வணக்கம். உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தவிருக்கிறேன். இசை ஞானி இளையராஜா சரோட ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி 11th ஜூலை 2026 ஓவோ அரீனா வெம்ப்லியில நடக்க இருக்கு. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.